இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க வாராஜி தங்கச்சிமா அண்ணே வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியாமா? என்ன ராஜி, நீ வேற இன்னும் 2-3 நாள் ஆகுன்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற. அங்க வேலை முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்பிட்டேன். மா கார்த்திக் எப்படி இருக்க? எப்படி இருக்க ஜீவா? நல்லா இருக்கேம்மா. இங்க வச்சிருங்க. சரிங்க மேடம். ஆர்த்தி 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 வாடி வந்து பாரு. வந்தாச்சு வந்தாச்சு. நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே வந்து இறங்கிட்டாங்க. அம்மா இப்ப என்னம்மா பண்றது? அவசரப்படாத, சரியான நேரத்துல என்ட்ரி கொடுப்போம். பாசம் கொட்டுது பாரு. வானதி என்ன ஆச்சு? அம்மா அது ஏன் ஒரு மாதிரி நடந்து வர ஸ்டிக்கெல்லாம் வச்சிருக்க? என்ன ஆச்சு? அது 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 ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து அது ஒண்ணும் இல்ல ராஜி, கார்த்தியும் வானதியும் ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்காங்க. அதுல ஸ்லிப் ஆகி வானதி கீழே விழுந்துட்டா. ஆமாம்மா. நீங்க அம்மா எல்லாம் சரி, ஏன் எனக்கு சொல்லல? அதான் நான் இருக்கேங்க சம்பந்தி. இவங்க தான் சார் என்ன இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க. இப்படியெல்லாம் பண்ண சொல்லி என்கிட்ட பேரம் பேசினாங்க சார். உனக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொன்னாங்க சார். அதனால தான் சார் நான் ஒத்துக்கிட்டேன். சம்பந்தி பாத்தீங்களா, எது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சனோ அது நடந்து போச்சுங்க. சம்பந்தி பேசாம இருக்கு சம்பந்தி. தேவையில்லாதது ஏதாவது பேசி விஷயத்தை பெருசுப்படுத்திடாதீங்க. இனிமே பேசி என்னங்க பெருசுப்படுத்துறதுக்கு இருக்கு? கண்டிப்பா சம்பந்தி அம்மா என்னையும் ஆர்த்தியையும் இங்க இருக்கிறதுக்கு அனுமதிக்க போறது இல்லைங்க. இல்ல, வானதி இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க யாரும் அமுதா ஆர்த்திய வர சொல்லிட்டு வானதி மேல பழிய போடுறீங்க. ராஜி, நாங்க அப்படி செய்வோமாமா? கார்த்தி வானதி ஓடி பிடிச்சு விளையாண்டதுல வானதி கீழே விழுந்து அடிபட்டுட்டா. பதறி போய் கார்த்திக் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். வானதியால நடக்க முடியலமா. கார்த்திக் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிட்டான். ஆனா எல்லா விஷயத்தையும் அவனே பாத்துக்க முடியுமா? வானதிக்கு பெண் துணை தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்துல நீ வேற ஊர்ல இல்ல. ஸ்வேதாவும் வானதிக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில இல்ல. அமுதாவும் ஆர்த்தியும் இருந்தா நல்லா இருக்குன்னு வானதிக்கு தோணி இருக்குதுமா. ஆமாம்மா, வேதனையில் இருக்கும்போது ஆதரவா யாராவது பக்கத்துல இருக்கிறது நல்லது தானே. வானதி மனசு அவ அம்மாவை தேடி இருக்கு. அவ தயக்கத்தோட தான் எங்ககிட்ட சொன்னா. நான் தாமா போய் அமுதாவை ஆர்த்தியை கூட்டிட்டு வந்தேன். வானதி சொல்லிதான் அவங்க இங்க வந்தாங்களா? ஆமாமா. ஆர்த்திமா அம்மா வா நம்ம போலாம். சம்பந்தி அம்மா, நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல வானதி கால்ல அடிபட்டுடுச்சுங்க. அவ என்ன செய்வாளோ ஏது செய்வாளோன்னு நான் ரொம்ப பதறி போயிட்டேங்க. எத்தனை பேரு கூட இருந்து பாத்துக்கிட்டாலும் ஒரு தாய போல வருமா? நீங்க இருந்திருந்தா கூட பரவாயில்லைங்க, நீங்க பாத்துப்பீங்கன்னு இருந்திருப்பேன். அதனாலதான் ஓடி வந்துட்டேங்க. நான் பண்ணது தப்புதாங்க, மன்னிச்சிருங்க சம்பந்தி அம்மா. இதுக்காக இங்க இருக்கிற யாரையும் நீங்க கோவிச்சுக்க வேணாம். நாங்க இங்கிருந்து போயிடுறோங்க சம்பந்தி அம்மா. ஆர்த்தி வா போலாம். நில்லுங்க.
சம்மந்தி கூப்பிட்டீங்களா சம்மந்தி? நீங்க இனிமே இங்கேயே இருக்கலாம். அவுட் ஹவுஸ்க்கு போக வேண்டாம். என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? வானதி அவங்கள கூப்பிட்டதுனால தானே அவங்க வந்திருக்காங்க. அடிப்பட்ட நேரத்துல தான் அம்மா கூட இருக்கணும்னு வானதி ஆசைப்பட்டிருக்கா. ஒரு பொண்ணா வானதியோட உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வானதி, அம்மா உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்களா? சம்மந்தியம்மா, என்னங்க வானதி கிட்ட இப்படி கேட்டுட்டீங்க? நான் அவளை நீங்க வேணா மாப்பிள்ளை கிட்ட கேட்டு பாருங்க. மாப்பிள்ளை மனசார செய்யற ஒரு நல்ல காரியம் செஞ்ச 10 தப்பான விஷயங்களை மன்னிக்க வைக்கும்னு சொல்லுவாங்க. நான் உங்களை மனசார மன்னிச்சிட்டேன். நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சு நல்லவங்களா நீங்க வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷங்க சம்பந்தி. வானதி, அம்மா, எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு. உன் கூட நான் அப்புறமா பேசுறேன். உனக்காக நான் இதை ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ்மா. என்னங்க? நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல. நான் வேணும் உன்னை தூக்கிட்டு போட்டுமா? எங்க அம்மா எல்லாம் இருக்காங்க. பார்க்கட்டுமே, அவங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். வா.